ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி 2 சூப்பரான கிச்சன் டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக மிக்ஸி, உரல், அம்மி, குட்டி உரல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தேவைப்படும். அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் இஞ்சி பூண்டு விழுது எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி 1 இன்ச் இஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி துண்டை எடுத்துகிட்டு கூடவே நம்ம பூண்டு பற்கள் ஒரு 6லேருந்து 7 எடுத்துகிட்டு அடுத்து வெஜிடபிள் கட்டர் போர்டு இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக நான் பிளாஸ்டிக்கில் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை நாள். பட் பிளாஸ்டிக்கோட அந்த துகள்கள் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் இதை அப்படியே உட்டனுக்கு மாறிட்டேன். ஓகேவா? ஸோ உட்டனுக்கு 138 ருபீஸ்க்கு இது வாங்கினது. ஸோ யூஸ்வலாக இது 400 ருபீஸ் வரைக்கும் இருக்குது காஸ்ட்லியாக. ஆனால் இது 130 ருபீ, அதாவது 138 ருபீஸ்க்கு சீப்பாக கிடச்சதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணுறதுனால நமக்கு இந்த பிளாஸ்டிக்கில் வர சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி உட்டில் வராது. அதனால் நான் உட்டுக்கு இப்போவே ஆல்டர் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர் போர்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்கிற எந்த தட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கனமாக இருக்கிற தட்டாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ கட்டர் போர்டு இல்லைனா நீங்கள் தட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த இஞ்சியை தோல் சீவ போகிறோம். ஸோ எப்போவுமே அதில் இருக்கிற மண் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி தான் எடுப்போம் இல்லையா, அதனால் இந்த தோல் சீவி இந்த இஞ்சி எடுத்தாச்சு. பூண்டையும் அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா தோல் எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் இந்த டிப்ஸில் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ஒரு டம்ளர். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிகனமாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிரைண்டிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இந்த அடிகனமான டம்ளரை எடுத்துகிட்டு நம்ம பூண்டு பற்கள் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இப்படி டேரெக்டாக நம்ம ஒரே ஒரு ப்ரெஸ் லைட்டாக பண்ணோன்னாலே இந்த பூண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக இப்படி ப்ரெஸ் ஆகி கிடச்சிடும். ஸோ நம்ம பூண்டு தட்டிலாம் போடுவோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு, அதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். மத்து எடுத்து தட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி குட்டி உரல் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அழகாக இந்த மாதிரியே டக் டக் டக்குன்னு முடிச்சிடலாம். சுண்டைக்காய் கூட அந்த மாதிரி தான். சுண்டைக்காய் இந்த மாதிரி தட்டிட்டு விதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட அழகாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது தான் எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். இந்த பூண்டு பற்களை நசுக்கும் பொழுது அந்த மேலே மேடாக இருக்கிற பக்கம் இருக்கும் இல்லையா பூண்டில், அதில் வச்சு நசுக்குனிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு டக்குன்னு நசுங்கிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த 6லேருந்து 7 இருக்கிற அந்த பூண்டு பற்களையும் நம்ம நசுக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டோம். இன்னொரு பக்கம் இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, இந்த இஞ்சி என்ன பண்ணுறோன்னா நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கிறோம் கத்தியில். சரிங்களா? ஸோ சாப் பண்ணி எடுக்கிறது மெலிசாவும் நீங்கள் எடுக்கலாம், ரொம்ப பொடிசாவும் எடுக்கலாம். கிரேட்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் அழகாக சீவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டம்ளரை வச்சு நல்லா நம்ம அழகாக ப்ரெஸ் பண்ணி இதை க்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக அது க்ரஷ் ஆகிட்டே இருக்கும். டம்ளரினுடைய அந்த விளிம்பு இருக்கு இல்லையா, அதாவது மேலே இருக்கிற அந்த ஓப்பனிங், அந்த இடத்துல உங்கள் கையை ஹார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் கறி துணி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிச்சன் கிளாத்ஸ், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மேலே க்ரிப்புக்கு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தட் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். கூடவே பார்த்திங்கன்னா அந்த விளிம்பு இல்லாத பிளைன் டம்ளர் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிமிஷத்தில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது அப்படின்றது ரெடி ஆகிடும். ஸோ இது பண்ணுற ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஒர்க் ஆகாத நேரம், அதுக்கப்புறமா அதிகமாக இஞ்சி பூண்டு அரைக்க தேவையில்லாத நேரம். ஏன்னா நம்ம நிறைய இஞ்சி பூண்டு விழுது அரைச்சோன்னா ஈஸியாக மிக்சியில் அரைஞ்சிரும். அதுவே கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ரொம்ப சிம்பிளான வேலையாக நமக்கு இது முடிஞ்சிடும். இப்போது இஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து பூண்டையும் இதில் வச்சு நீங்கள் இதே மாதிரி க்ரஷ் பண்ணணும். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக க்ரஷ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிடலாம். எது பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேஸ்டிங் பண்ணுற ப்ராசஸும் ரொம்ப சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு இதுக்கு மிக்ஸி எடுத்து அதை ஃபுல்லாக கழுவி எல்லாம் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸே இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ க்ரஷ் பண்ணும்போது மட்டும் அழகாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமாக இது அழகாக வரா மாதிரியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். பூண்டை கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா இடித்து நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே வீட்டில் நிறைய பேருக்கு உரல் இருக்காது இல்லையா, இல்லாதவங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்றதுனால மிக்சியில் சம்டைம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கூடவே இதுக்காக நீங்கள் நிறைய கழுவுறது அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இல்லாமல் அழகாக இந்த கட்டர் போர்டு எடுத்திங்களா, கிளாஸ் எடுத்திங்களா, அழகாக சாப் பண்ணிங்கன்னா இந்த வேலை அப்படின்றது துரிதமாக நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த பேஸ்ட் அப்படின்றது நமக்கு அழகாக கிடைச்சாச்சு.
இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆயாச்சு. இந்த டிப்ஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வாட்டி மிக்ஸி வீட்டில் ரிப்பேர் இல்லை உங்களால் உரல் வீட்டில் இல்லை, எப்படி இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே சுண்டைக்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் தட்டணும் அப்படின்னா கூட அழகாக மத்து இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இதில் தட்டிட்டு ஈஸியாக அந்த கிளாஸை கழுவினீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா மத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உட்டு இருக்கணும், நல்லா கழுவுறதுக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். அப்படி இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா டோன்ட் வெரி, இஞ்சி பூண்டு விழுதை அழகாக இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது டிப்ஸ் நம்பர் 2 உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பொருட்களை நம்ம கிச்சன் ரூமில் ஸ்டோர் பண்ணும் பொழுது பிளாஸ்டிக் கவர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு வைப்போம். ஆனால் சில டைம் அந்த கண்டெய்னர் தாண்டியும் பொருள் மீதி அப்படியே இருக்கும். அது எதுலையாவது வச்சோன்னா ஒன்று பூச்சி பிடிச்சிடும், இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இதை அப்படியே மடக்கி ரப்பர் பேண்டு போட்டு கட்டி ஒரு இடத்துல வைப்போம். ஆனால் சில நேரம் அது கொட்டி அந்த இடத்துல எறும்பு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி லைட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ கண்டெய்னரில் போடுறீங்களோ பேலன்ஸ் இந்த கவரில் இருக்குன்னா இதை அப்படியே கொஞ்சம் இந்த லைட்டர் வச்சு நெருப்பு காட்டி அதை ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது லாக் ஆகிடும். சரிங்களா? ஸோ 1 2 செகண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு இருக்காது. ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு இது ஸ்டிக்கும் ஆகிடும். யூஸ்வலி நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணக்கூட தேவை கிடையாது. ரொம்ப திக்கான பிளாஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு பண்ண வேண்டிய அந்த அவசியம் இருக்கும். இந்த மாதிரி தின்னான பிளாஸ்டிக்னால் ஜஸ்ட் நீங்கள் நெருப்பு காட்டினீங்கனாலே அழகாக இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இதில் எந்த பூச்சியும் பிடிக்காது. உதாரணத்துக்கு நம்ம மிளகாய் தூள்லாம் கூட பேக்கெட்டில் வாங்குகிறோம், மஞ்சள் தூள் வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நாள் அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். எந்த பொருளை பிரித்தாலும் அழகாக ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறத கண்டெய்னர்லேயும் காலியானதுக்கப்புறமா இதை ரீஃபில் பண்ணிடலாம். எண்ணெய் கூட சில டைம் நம்ம எடுப்போம், அதிகமாக ஆகிடும், அந்த கண்டெய்னரை தாண்டி நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த மாதிரி அழகாக சீல் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயை ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். கொட்டாது, எதுவுமே ஆகாது. அழகாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை பிச்சு எடுத்துடலாம். கூடவே அந்த துண்டு பிளாஸ்டிக் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் அழகாக அதுக்குள்ளேயே போட்டு கடைசியாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பொருள்கள் சீக்கிரம் கெடாது. ஸோ இந்த 2 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை டாடா அண்ட் பை பை. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.